ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியன் சர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டியன் சர்ஸில் நம்ம பாண்டியன் இருக்காரு. திடீர்னு இப்படிலாம் முடிவெடுக்கக்கூடாதுப்பா, நம்ம பழனியை படுத்துறாருங்க. துரோகிடா நீ, துரோகிடா, பகல் நேர பச்சோந்திடா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பகல் நேர பச்சோந்தியா? ராத்திரியில் மட்டும் பச்சோந்தி எப்படி இருக்குங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி விட்றாரு இவர். கடைசியில் பட்ட கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் பார்க்கணும்னு சொன்னீங்களே, நீங்களே இப்படி அழுக விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஊன்னு அழுக ஆரம்பிச்சாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்ட போட்டால், நீ என் பக்கத்துலேயே வராதடா, நீ என் குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டாடா, விடாதீக, வெட்டி கொள்ளுக அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கு. இவங்க வளைச்சே குத்துறாங்களேங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு இவங்க தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போனால் மருமகன்மார்கள் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது, போராடலாம் பொழந்து கட்டுறாங்க. கப்பு அடியும் நான் வாங்கினது நான் தான், கப்பு எனக்கு தாங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி விட்டுட்டு இவர் வெளியே வராரு. வெளியே வந்தால் என்ன வீதிடா அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு ஒரு பக்கம் இவர் இங்கே வர, நான் அங்கே ஒரு பக்கம் நடந்தது எல்லாத்தையுமே அங்கே போய் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா பாட்டி ஒரு பக்கம், இதுக்கப்புறம் நீ உன் பொழப்பா பாருப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. பாட்டி உனக்கு பாயசத்தை போட்டுவிட்டா தான் எல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுகன்யா ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உன்னை பிள்ளையாலாம் நினைக்கல, உன்னை இப்படி அடுத்தாலாம் நினச்சனால தான் இப்படி விரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்றி விடாமல் எரியிற நெருப்பில் ஏன் பைக்கி எண்ணெய் எள்ளி ஊத்துற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் அவன் எடுக்கிற முடிவு எனக்கு சாதகமாக இருக்குடான்னு சொல்லிட்டு தங்கமயில் பெருமூச்சு விடுது. அப்பாடா, நம்ம விஷயத்தை நம்ம பிரச்சனையை மறந்துட்டாங்களேன்னு சொல்லி பெருமூச்சு விட்டுட்டு இருக்க கோமதி அம்மா கொந்தளிச்சு போய் ஊன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நீ ஒப்பாரி வைக்கிற, நடு வீட்டில் உட்காந்து ஒப்பாரி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நடு வீட்டில் உட்காந்து ஒப்பாரி வைக்கலாமா அப்படின்னு சொல்ல 3 மருமகளும் 3 பக்கம் நின்று உட்காந்துட்டு 3 தேவிகள் மாதிரி இவங்க வந்துட்டு அழுகாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாமா. அவங்க ஊன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களாமா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.